ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 4வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது பகவான் நம்ம என்ன செஞ்சுட்டு வரோமோ அதை செஞ்சுக்கிட்டே வந்தாலும் பாவம்லாம் வராமல் சாந்தியோட நிம்மதியோட மறுபிறப்பு எல்லாம் வராமல் இருக்க எப்படி கர்மயோகம் செய்கிறதுன்றது தான் 21, 22, 23 இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அந்த வரிசையில் 21வது ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்தவித ஆசைகள், அதாவது தாழ்ந்த பலன்களில் ஆசை இல்லாமல் நம்மளுடைய மனசு சிந்தனை எல்லாமே ஆத்ம விஷயங்களில் மட்டுமே வச்சு இது என்னுடையது அப்படின்ற அந்த அபிமானம் அகங்காரம் எல்லாம் தொலைச்சிட்டு நம்ம உடம்பு உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான உழைப்பு மட்டும், அதுக்குண்டான செயல்கள் மட்டும் செஞ்சுட்டு யார் வராங்களோ அவங்கள இந்த சம்சாரமோ, அதாவது இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி அதுவோ இல்லை பாவங்களோ எதுவுமே கிட்டக்க வராது அப்படின்றது தான் பகவான் 21வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அதனோட தொடர்ச்சியாகவே 22வது ஸ்லோகத்தில் யத்ருச்சா லாப சந்துஷ்டஹ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. கர்மயோகத்தை செஞ்சுட்டு வந்தாலும் சம்சாரம் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா, எதிர்ச்சா லாப சந்தோஷ்டக, தனக்கு தானாக எது வருதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படுற மாதிரி, அதாவது எதை தேடியும் போகாமல் இது வேணும் அது வேணும்னு ஏதோ விஷயங்கள் பின்னாடியே ஆசையோடு போகாமல் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு திருப்தியாக இருக்கிறவங்க. துவந்த்வா தீத்தக, ரெட்டைகளை தாண்டினவங்க. இந்த ரெட்டைகள்ன்றது என்னது? வெற்றி தோல்வி, சந்தோஷம் துக்கம், இந்த மாதிரி இந்த ரெட்டைகள் எல்லாம், குளிர் வெப்பம் இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்னு நடுங்காமல் ரொம்ப வெப்பமாக இருக்கே அப்படின்னும் பார்க்காம, அதே போல் வெற்றி வந்தால் அப்படியே ஒரேடியாக தலைக்கு மேலே ஏறி குதிக்காமல், தோல்வி வந்தால் உடஞ்சி போய் உட்காராம, இந்த மாதிரி இதை தாண்டினவங்களா. அது ஏன்னா நம்ம செயல் செய்யும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் செய்யாமல் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு மனசில் வராது. அதனால் ரெட்டைகளை தாண்டினவங்களா. விமத்சரக, மற்றவங்ககிட்ட தேவைப்படாமல் கோபம் பொறாமெல்லாம் இல்லாமல், ஏன்னா நம்ம எதையோ நோக்கி போகும்போது தான் அது நமக்கு கிடைக்கலன்னா மற்றவங்க மேலேயோ இல்லை எது மேலேயோ நமக்கு கோபம்லாம் வரும், இல்லை பொறாமல் வரும். அப்போ நம்ம அதை தாண்டினவங்களாக இருந்துட்டால் கோபம் அதெல்லாம் வராது. சித்தௌச்ச, எப்போ பலன் மேலே ஆசை இல்லையோ, எப்போ மற்றவங்க மேலே பொறாமல் கோவம்லாம் இல்லையோ, அப்போ எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையும் வந்துடும். ஸோ இப்படிலாம் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கர்மயோகத்தை செஞ்சுட்டு வந்தாலும் செயல்கள் மூலமாக ஏற்படுமே கர்மங்கள் பாவங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக அவனை கட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதனோட தொடர்ச்சி 23வது ஸ்லோகமும் இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்கலாம்.